உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசிப் வந்தது. அது அவங்களும் மறுத்தாங்க, நீங்களும் மறுத்தீங்க. ஆமா. இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க? உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க. அந்த ரிலேஷன்ஷிப் தொடருதா இல்ல வந்து அது வெறும் நட்பு மட்டும்தான்? பட் ஹாப்பிலி சிங்கிள் சார். சார் லோகேஷ் நாகராஜ் படம்னா கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இந்த கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா? அட்வான்ஸாக சில கூலியாக தங்க கட்டிகள் வாங்கிட்டீங்களா இல்லையா? உங்கள் ஃபீட்பேக் பார்த்து தான் எனக்கு காசு பண்ணுறாங்க. And a big thank you to the audience as well. So thank you once again. கேள்வி கேட்கலாமா? சார் பொதுவா வந்து ஹீரோயினை பத்தி தான் காசிப் வரும். நீங்க வில்லன் நடிகரா இருந்து இப்ப கதையின் நாயகனா மாறி இருக்கீங்க. உங்களை வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஸ்வர்யா லட்சுமியோட சேர்த்து காசிப் வந்தது. அது அவங்களும் மறுத்தாங்க, நீங்களும் மறுத்தீங்க. ஆமா. இப்போ எந்த நிலைமையில இருக்கீங்க? உங்க கல்யாணத்தை பத்தியும் சொல்லிடுங்க. கல்யாணம் இல்லை சார், இப்போதைக்கு இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப் தொடருதா இல்ல வந்து அது வெறும் நட்பு மட்டும்தான்? இல்லை, அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சார். ஒரு படம் டிஸ்கஷன் மூலியமா நம்ம மீட் பண்ணோம், ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது எல்லாருமே ரொம்ப தப்பாக புரிஞ்சுட்டாங்க. பட் இல்லை, அவங்க ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. அண்ட் அது அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நான் நிறைய மீடியாவில் கிளாரிஃபை பண்ணேன், நிறைய இன்டர்வியூஸ்லையும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். ஜஸ்ட் வெரி குட் ஃப்ரெண்ட் சார். பட் ஹாப்பிலி சிங்கிள் சார். கல்யாணம் இப்போதைக்கு இல்லை சார். அர்ஜுன் சார் லோகேஷ் நாகராஜ் படம்னா கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க. இந்த கூலி படத்தில் நீங்கள் இருக்கீங்களா? அட்வான்ஸாக சில கூலியாக தங்க கட்டிகள் வாங்கிட்டீங்களா இல்லையா? சார் லியோலாம் இல்லையே சார். ஸோ கூலி இல்லை. லோகேஷரோட அந்த அவர் ஃபேமிலி. ஸோ நான் அவங்கள முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாட்டாரு. ஐ திங்க் ஷூட்டிங் ஒரு நாள் முன்னாடி தான் கூப்பிடுவார். இது வரைக்கும் கூப்பிடல. ஆனால் அவர் எப்போ கூப்பிட்டாலும் கண்டிப்பாக நான் இருப்பேன் சார். ஸோ இது வரைக்கும் இல்லை, எதுவும் சொல்லலை சார். சார் அப்கமிங் ப்ராஜெக்ட் என்ன போய்கிட்டு இருக்கு நெக்ஸ்ட் மூவ்? சார் விஷால் வெங்கட்டோட படம் முடிஞ்சிச்சு. இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு மயிலம் படம் ஆரம்பிக்க போகுது, ரசவதி ரிலீஸ் ஆக போகுது. ஓஜி இன்னும் ஷூட் முடியல சார், அந்த ஷூட்டும் இருக்கு. தமிழ்ல இன்னும் கொஞ்சம் படங்கள் இருக்கு, அது ப்ரொடக்ஷன்ல இருந்து அனௌன்ஸ். தமிழ் மட்டும் இல்லாம நார்த் சைடு போயிட்டீங்களா? ஒரு ஹிந்தி படம் முடிச்சிருக்கேன், அது இன்னும் ரிலீஸ் ஆகல. மதுமிதான்னு சொல்லி ஒரு தமிழ் டைரக்டர், அவங்க ஒரு படம் எடுத்திருக்காங்க ஹிந்தியில. அங்கமாலி டைரிஸோட அடாப்டேஷன் அது. ஸோ அது இன்னும் ரிலீஸ் ஆகல. பட் ஆமாம், ஹிந்தியில் அந்த ஒரு படம் தான் சார். மலையாளம் அக்டோபரில் ஆரம்பிக்கும் சார் ஷூட். அது இன்னும் ஆரம்பிக்கல. மலையாளம் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க. தெரியல சார், நான் ரொம்ப கிரேட்ஃபுல் டு தேம். பட் அவங்களுக்காக ஒரு படம் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பார்த்து சொல்லுங்கள், அக்டோபரில் ஷூட் ஆரம்பிக்குது சார். ஸோ ஆமாம் சார், ஓஜி பவன் கல்யாண் சாரோட ஒரு படம் பண்ணுறேன். அது இன்னும் ஷூட் முடியல சார், ஷூட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் எஸ் வெயிட்டிங், அதுக்கும் வெயிட்டிங். சாரிண்ணா. இல்லை மேம், இல்லை. இப்போதைக்கு நிறைய வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. இப்போதைக்கு பண்ணல மேம். படங்களில் டப்பிங் பண்ணுவேன், அவ்வளோதான். எல்லா லாங்குவேஜில் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக என் படத்துக்கு கண்டிப்பாக பண்ணுவேன். பட் சப்போஸ் லோகேஷ் சார் ஏதாவது அவங்கள வாய்ஸ் ஓவர் கேட்டோம்னா கண்டிப்பாக பண்ணுவேன். சார் ஐஸ்வர்யா வந்து உங்கள் மேலே கிசு வந்துச்சு இல்லையா? இப்போ வந்து உங்கள் கல்யாணம் வந்து காதல் கல்யாணமாக இருக்குமா இல்லை வீட்டில் பார்த்த கல்யாணமாக இருக்குமா? சார் இப்போதைக்கு அம்மா அப்பாவே கிவ் அப் பண்ணிட்டாங்க சார். கல்யாணம் பற்றி பேசுறது இல்லை. அந்த ஐஸ்வர்யா பற்றி வந்து நியூஸ் கிசு இல்லை. ஒரு ஃப்ரெண்டோட ஒரு ஃபோட்டோ எடுத்தேன். பட் அது ரொம்ப, அது எதுக்கு ஏன் எவ்வளோ வைரல் ஆச்சுன்னு தெரியல. ஒரு நல்ல ஃப்ரெண்ட், இங்கிலீஷில் என் ஃப்ரெண்ட், நிறைய மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. பட் அவங்க கூட மட்டும் இல்லை, நிறைய ஒர்க் பண்ண ஆக்டர்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாரும் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சார் பண்ண முடியும்? உங்களோட ஜோடியாக நடிகையோட நடிக்கிறப்போ இந்த மாதிரி வதந்திகள் வரப்போ எப்படின்னு என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? இல்லை சார், அது நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் தானே சார். ஸோ நமக்குள்ளே பேசி சிரிப்போம் தவிர்த்து இதெல்லாம் எவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டோம் சார். ஸோ அவங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க, நானும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். பட் இல்லை சார், ஹாப்பிலி சிங்கிள் சார். சரிங்க. இப்போ தமிழில் வந்து பல படங்கள் நடிக்கிறீங்க. நீங்கள் வில்லனாக நடிச்சு ஹீரோவாக இருக்கீங்க. இப்போ வில்லனாகவும் நடிப்பீங்களா, ஹீரோவும் நடிப்பீங்களா? இல்லை சார், இப்போதைக்கு பைப்லைனில் வில்லன் நெகட்டிவ் ரோல்ஸ் எதுவுமே இல்லை. பட் கண்டிப்பாக ஒரு நல்ல நெகட்டிவ் ரோல் வந்தால் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார். அண்ட் லோகேஷ் சார் படத்தில் நெகட்டிவ் தான் ஆஃபர் பண்ணுவார். அதுக்கு நான் இன்னும் நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும். அப்போ தான் அவர் லீட் ரோலாக காஸ்ட் பண்ணுவார். ஸோ இப்போதைக்கு நெகட்டிவ் ரோல் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக பண்ணுவேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சாரி சார், அப்படி ஒரு நம்பர் இல்லை சார். பட் வர கதைகள் எல்லாத்தையும் கேட்பேன். அதுலேருந்து காட் இன்ஸ்டிங்க்ட்
அது இன்ஸ்டிங் சார். இது வரைக்கும் எல்லாம் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன். ஏன்னா எல்லா அமேசிங் டைரக்டர்ஸ் ரீச் அவுட் பண்ணல. நான் சொன்ன எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ், வசந்த பாலன் சார், லோகேஷ், மதுமிதா, லலிதா ஷமீம், சாந்தகுமார் சார். ஸோ அவங்க தான் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க தவிர நான் யாரையும் செலக்ட் பண்ணல. பட் கதைகள் கேட்டுன்னு இருக்கேன். நல்ல டீம், நல்ல டைரக்டர், நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி. அண்ட் என்னோட இன்ஸ்டிங், என்னோட கட் என்ன சொல்லுதோ அப்படிதான் சார் கதையை சூஸ் பண்ணுறேன். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், சார் இங்க சாரி சார். கதைகள் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறதா சொன்னீங்கல்ல, ஆமாம். டைரக்டா நீங்க கேட்குறீங்களா, ஒரு நண்பர் மூலியமா கேட்டு அவர் ஓகே பண்ணாதான் நீங்க ஓகே பண்றதா ஒரு தகவல் வருது, உண்மையா? இல்லை சார், நான் தான் சார் பர்சனல் எல்லா கதையும் கேட்குறேன். அந்த மாதிரி எந்த ஃப்ரெண்டும் கதையை கேட்கல, நான் தான் கதை கேட்குறேன் சார். ஓகே, ஃபுல் நரேஷன் சார். தேங்க்யூ சார். என்ன சார்? ஆமாம் சார், கேட்குறேன் சார், கண்டிப்பாக. இது வரைக்கும் வந்த லைனப்பில் நான் ஃபார்ச்சுனேட்டாக இருந்திருக்கேன். எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்டர்ஸ். பட் இப்போ லைனப்பில் புது டைரக்டர்ஸ் இருக்காங்க சார். ஆமாம். மைக் அப்படியே கொஞ்சம் பாஸ் பண்ணுங்க. ஸ்டில் லேர்னிங் சார். இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன். நிறைய இருக்குது இன்னும் லேர்னிங்ஸ். இந்த ஜேர்னி இப்போ தான் சார் ஆரம்பிச்சிருக்கு. பட் எல்லா படத்துலையும் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. எல்லா ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய லேர்னிங் இருக்குது. எல்லா இன்டர்வியூவில், எல்லா மீடியா இன்ட்ராக்ஷனில் நிறைய லேர்னிங்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டில் லாட் ஆஃப் லேர்னிங்ஸ் சார். சாந்தகுமார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஆல்சோ ரசவாதி உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க. ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் மேம். இன்ஃபேக்ட் மௌனகுரு மகாமணி பார்த்ததுக்கப்புறம் அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப ஆசை. பட் சாந்த சார் இஸ் வெரி, என்ன சொல்கிறது, அவர் ரொம்ப ஒரு கட் ஆஃப் பர்சன். அவர் அவ்வளோ ஈஸியாக மீட்லாம் பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி அவர்லேருந்து ஒரு கால் வந்து ஒரு நாளைக்கு, தாஸ் ஒரு கதை ஒன்று இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கன்னு சொல்லி. ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் இருந்தது. பட் பியூட்டிஃபுல் ஜேர்னி. ரசவாதியோட ஜேர்னி கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கேரக்டர் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் ஒரு சித்தா டாக்டர். கொடைக்கானல், மதுரை, பழனியில் ஷூட் பண்ண ஒரு படம். லவ் இருக்குது, நிறைய இமோஷன்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே நான் எதை சொன்னேன்னா சாந்தகுமார் சார் என்ன கொண்டுடுவார். பட் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் மேம். கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ சாந்தகுமார் ஃபில்ம். பெரும்பாலான வில்லன் நடிகர்கள் பிரகாஷ்ராஜ், ஆடுகளம் கிஷோர், பசுபதி இவங்கெல்லாம் வந்து அந்தந்த இடத்துல லேண்டு வாங்கி பண்ணையை வந்துட்டு டெவலப் பண்ணுறாங்க. இயற்கை விவசாயம் பண்ணி அதன் மூலமாக வர காய்கறிகளை வந்து விற்பனை பண்ணுறாங்க குறைந்த விலைக்கு. உங்களுக்கு வந்து சினிமாவை தவிர்த்து வேற என்ன துறையில் வந்து உங்களோட ஈடுபாடு இருக்குது? சார் இப்போதைக்கு எதுவும் இல்லை சார். இப்போ சொன்னேன், இப்போ ஆரம்பிச்சிருக்கேன். நீங்கள் சொன்ன பேர்லாம் தேர் ஆல் லெஜெண்ட்ஸ் இன் தேர் ஓன் வே. அண்ட் இப்போதைக்கு மூவி ஆஃப்டர் மூவி அதுதான் சார். வேறு எதுலேயும் ஃபோக்கஸ் இல்லை. நல்ல படங்கள், நல்ல டைரக்டர்ஸ், நல்ல ஒரு ப்ரொடியூசர்ஸ். முறை லோகேஷ் கனகராஜ் சொன்னாரு, நீங்க வந்து உதவி இயக்குனராக ஒர்க் பண்ணணும்ட்டு அவர்கிட்ட கேட்டாங்க. ஆமாம், அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு படம் பண்றதுக்கு பிற்காலத்துல ஐடியாஸ் இருக்கா? இல்லை சார், இல்லை. அவரோட படங்களே, ஏன்னா அவர் கமல் சாரோட ஒர்க் பண்ணும்போது அப்போ நான் விக்ரமில் இருக்கேன்னு எனக்கு தெரில. ஸோ கமல் சார் மானிட்டரில் பார்க்கணும். ஈஸியஸ்ட் ஆப்ஷன் அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலை பார்க்குறது தான். அண்ட் அந்த வேலை பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருந்தேன். ப்ளஸ் லோகேஷ் சார் அவர் ஃபேமிலி தானே. ஸோ அவர் படத்தில் ஒர்க் பண்ணலான்னு அவர்கிட்ட கேட்டேன். சார் அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வந்துடுறேன். பட் தேங்க்ஃபுல்லி அவர் எனக்கு ஒரு ஷார்ட் வச்சார் விக்ரமில். ஸோ அது எனக்கு சந்தோஷம். பட் நான் இது சொல்லியிருக்கேன் நிறைய இன்டர்வியூஸில். அவர் கூப்பிட்டுருந்தார் ஒரு நாளைக்கு ஃபிலிம் சிட்டியில் ஷூட் பண்ணும்போது கமல் சார் பெர்ஃபார்ம் பண்ணுறது மானிட்டரில் பார்த்தேன். ஐ திங்க் தட் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஃபீலிங் சார். சார் இந்த அநீதி, கைதி, மாஸ்டர் இந்த படங்கள்லாம் பார்த்தா ரொம்ப ஒரு வைலண்டாக, ரொம்ப ஒரு மன ரீதியாக உள்ள மாதிரி நீங்கள் நடிச்சிருக்கீங்க. நிஜ வாழ்க்கையில் பெண் ரசிகர்கள், பெண்கள்லாம் உங்கள்கிட்ட எப்படி பழகுறாங்க? நேரில் பக்கத்தில் வராங்களா? எப்படி ரசிகைகள், குறிப்பாக பெண் ரசிகர்களோட இதெல்லாம் எப்படி இருக்கு? இதுக்கு நான் என்ன பதில் சொல்றேன் சார்? இல்லை சார், அது கேரக்டர் சார். நேரில் ரொம்ப ஃபார்ச்சுனாக இருந்திருக்கேன். என் சின்ன வயசுலேருந்து க்ரோன் அப் வித் சம் பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் விமன். பாட்டியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அம்மாவோட சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், கசின் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும். ஸோ அவங்க எல்லாருமே என் ரியல் சைட் பார்த்துருக்காங்க. ஸோ இல்லை அப்படிலாம் அர்ஜுன் சார் பக்கா வில்லன் ரோல்ல உங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ எப்போ ரொமான்டிக் ரோல்ல மேம் இதில் இருக்கு மேம். ரசவாதியில் சாரி இதுன்னு சொல்கிறேன். ரசவாதியில் இருக்கும்.
ரொமான்ஸ் இருக்கு. ஸோ அனிதில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருந்தது, ரசவாதியில் நிறைய ரொமான்ஸ் இருக்கும். ப்ளீஸ் நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்து சொல்லுங்கள் ரொமான்ஸ் ஓகே இல்லையான்னு. சாந்தகுமார் சார் ஓகே சொல்லிட்டாரு, தெரியல, நீங்கள் தான் பார்த்து சொல்லலாம். சார் சினிமாக்காக டெய்லியும் மெனக்கட்டுற விஷயங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள்? ஐ திங்க் கேரக்டர் பை கேரக்டர் மேம் சார். அது எந்த கதை அப்ரோச் பண்ணும்போது அதுக்கு உண்டான ஹோம்ஒர்க் கண்டிப்பாக டைரக்டர்ஸ்கிட்ட கேட்டு அவங்க என்ன ஃபீட்பேக் கொடுக்குறாங்களோ, என்னென்ன ஹோம்ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்காக கண்டிப்பாக பண்ணுவேன் சார். இல்லைன்னா ஜஸ்ட் வாட்சிங் லாட் ஆஃப் வேர்ல்ட் சினிமா சார், அது மட்டும் தான் பண்ணுறேன். அர்ஜுன், நிறைய பேருக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் கரியரில் வந்து பெரிய பெரிய டேரக்டர்ஸ்ட்டை ஒர்க் பண்ணுற சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ உங்களுக்கு ஃபார்ச்சுனேட் கிடைச்சிருச்சு. அடுத்து நீங்கள் சொல்ல போகிறதெல்லாம் நியூ கமர்ஸ் அப்படிங்கும்போது அந்த லேர்னிங் அன்லேர்னிங் ஒன்று இருக்கும்ல, அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒன்று டேக் இட் அப்? இல்லை சார், லைக் யூ செட், அது ரொம்ப ஃபார்ச்சுனேட் டு பி ஒர்க்கிங் வித் சம் ஃபேண்டாஸ்டிக் டைரக்டர்ஸ் அண்ட் பைப்பில் எங்களை ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் ஆல்சோ சம் பிரில்லியன்ட் டைரக்டர்ஸ். பட் ஐ திங்க் இவர் இப்போ கேட்ட நியூ கமர்ஸில் ஒர்க் பண்ணுறீங்களான்னு. For me, directors are directors. I don't see myself. I'm still learning எல்லா படத்துலையும். So I approach every movie as a newcomer only. And அவங்க ஏதாவது புதுசாக கொண்டு வாங்கல to the table. So I think I will learn and adapt from them because அவங்க சொல்கிற விஷயம் நான் ஃபாலோ பண்ணுவேன். அது எக்ஸ்பீரியன்ஸ் டிரெக்டராக இருக்கட்டும் or even if it's a new director. I think I want to be a director's actor. So அவங்க சொல்கிறது ஃபாலோ பண்ணிட்டு அவங்க கைப்பிடிச்சு அப்படியே போயிடுறேன் சார். சார், இந்தியா ஃபுல்லாகவே வந்து இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து நியூ கமர் வந்து நிறைய வந்து இது பண்ணுவாங்க, வளர விடாத மாதிரி. நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 வருஷமாக இப்போ தேங்க்ஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்க, அதுக்காக தான் தேங்க்ஸ் மீட். சார், நான் வளர்ந்துருக்கேன் சத்தியமாக தெரியல. திஸ் தேங்க்ஸ் மீட் வாஸ் ஒன்லி பிகாஸ் நான் துபாயிலேருந்து ஐ வாஸ் வாட்சிங் மூவிஸ் இன் த தியேட்டர் சார். அண்ட் யாருமே நோ ஒன் இன் த ஃபேமிலிஸ் இன் த இண்டஸ்ட்ரி. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தி ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் are the ones who've been very very supportive and உங்களோட ஃபீட்பேக், ஆடியன்ஸோட ஃபீட்பேக் பார்த்து தான் ஐ வுட் லைக் டு பிலீவ் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் எனக்கு அந்த சான்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்காக மட்டும்தான் சார் இந்த தேங்க்ஸ் மீட். ஐ டோன்ட் see myself as growth so big. படி லேர்னிங் சார். எவ்ரி மூவிஸ் அ லேர்னிங். பட் உங்களை எல்லாரும் மீட் பண்ணி தேங்க் பண்ணணும் இருந்தது சார். அதனால தான் இன்னைக்கு இது மீட். என்ன சார் கேட்கல? என்ன ஃபேஸ் பண்ணிருக்கேன் சார்? புரியல. அதாவது புதுசாக வர நியூ கமர் அப்படிங்கிறப்போ ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் வர ப்ராப்ளம்ங்க உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இல்லை சார், நிறைய ரிஜெக்ஷன்ஸ். ஐ திங்க் எல்லாருக்குமே அப்படி தான். நிறைய ரிஜெக்ஷன்ஸ், வாய்ஸ் நிறைய பேர் நெகட்டிவ்னு சொல்லியிருக்காங்க. இது நிறைய இன்டர்வியூஸ் சொல்லியிருக்கேன். பட் ஐ திங்க் எல்லாமே ஒரு லேர்னிங் தானே சார். ஐ திங்க் இனிஷியலி நிறைய பேர் வாய்ஸ் பற்றி மட்டும்தான் பேசினாங்க. பட் ஐ திங்க் மூவி ஆஃப்டர் மூவி, அது ஹலிதாவோட லோனர்ஸ்லேருந்து அன்னைக்குலேருந்து கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் ஹோப்பிங் மூவி ஆஃப்டர் மூவி ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே அந்த பெர்ஃபார்மன்ஸ், வாய்ஸ் எல்லாத்தையும் கலந்து நீங்கள் பார்ப்பீங்க நம்புகிறேன். பட் இல்லை சார், இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் அ பியூட்டிஃபுல் ஜேர்னி. ஐ திங்க் எந்த ரிக்ரெட்டும் இல்லை. எவ்ரி டே இஸ் அ லேர்னிங். எல்லா படங்களும் நிறைய டைரக்டர்ஸ், நிறைய டெக்னீஷியன் ஒரு லேர்னிங் தான். ஸோ நோ ரிக்ரெட் சார். தேங்க்யூ. புரியல சார், கேட்கல சார், சாரி. இல்லை இல்லை ஆமாம் 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 சார். அப்படி இல்லை சார், எனக்கு மை ப்ரீவியஸ் மூவி தான் சார். நான் அப்படி யாரையும், நான் இப்போ தான் சார் ஸ்டார்டிங். ஸோ அப்படி போட்டியாக யாரும் பார்க்கல. நல்ல படங்கள், நல்ல டிரெக்டர்ஸ், நல்ல டெக்னீஷியன்ஸோட படம் பண்ணணும், டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ப்ளே பண்ணணும், அவ்வளோதான் சார். வேறு பெருசாக போட்டியாக யாரும். அர்ஜுன் சார், நீங்கள் ஆல்ரெடி பேங்க் ஜாப்ல இருந்திருக்கீங்க, எஃப்எம் சைடு இருந்திருக்கீங்க, இப்போ ஆக்டராக இருக்கீங்க. எது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? எது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ திங்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக தான் பண்ணேன். பட் த ஹாப்பியஸ்ட் ஃபீலிங் எனக்கு ஷூட் பண்ணுறது தான். ஐ திங்க் ஆக்டராக இருக்கிறது தான் ஐம் வெரி வெரி ஹாப்பி. காலையில் ஒரு கதை கேட்கறதா இருக்கட்டும், இல்லைன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், ஐ திங்க் ஐம் வெரி ஹாப்பி பீங் பார்ட் ஆஃப் மூவிஸ். ஏன் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணுறதுல ஒன்லி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணி தான் பண்ணுறீங்களா, இல்லை வர படங்களை நமக்கு எது செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? எதனால இவ்வளோ ரொம்ப கம்மியான படங்கள் பண்ணுறீங்க? இல்லை மேம், நான் ஒரு படம் தான் ஒரு டைமுக்கு ஒரு படம் தான் பண்ணுறேன். பட் நான் எதுவுமே அப்படி பெருசாக செலக்ட் பண்ணல. பீன் வெரி ஃபார்ச்சுனேட். நிறைய நல்ல டிரெக்டர்ஸ் என்ன செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட படங்கள் இப்படி பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன். பட் இருக்கு, ஐ திங்க் லாஸ்ட் இயர் ஃபுல்லாக ஷூட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகுது எல்லா படங்கள். ஸோ சார், அர்ஜுன் சார், சரி, இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு இந்த ஹீரோயின் தான் எனக்கு ஆப்டா இருக்கு அப்படின்னு நினைக்கிற ஹீரோயின்ஸ் யாராவது இருக்காங்களா?
இல்லை சார், நிறைய ஃபேண்டாஸ்டிக் ஹீரோயின்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் லோகேஷ் சார் படத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோயின்ஸ் அவர் ஆஃபர் பண்ண மாட்டார். பட் இல்லை, துஷாரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் டானியா, ரேஷ்மாவோட ஒர்க் பண்ணியிருக்கேன். சிவாத்மிகாவோட ஒர்க் பண்ணி முடித்தேன். ஸோ லிஜோமோட ஒர்க் பண்ணேன். அவ்வளோக்கு வெரி நைஸ் ஆக்டர் சார். அவரோட ஒர்க் பண்ணல ரொம்ப சந்தோஷம். ஹோப்ஃபுல்லி அவங்க எல்லாரோடையும் மறுபடியும் கொலாபரேட் பண்ண ஹாப்பி சார். இல்லை, அதாவது உங்களுக்கு இந்த ஹீரோனோட ஒர்க் பண்ணணும்னு கேட்டார். அவங்க யாராவது உங்க கூட ஒர்க் பண்ணதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு உங்கள்கிட்ட சொன்னாங்களா? ஏன்னா நீங்கள் சொல்ல விரும்பல, அதனால தான் இப்படி கேட்குறேன். இல்லை, அது எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சார். ஸோ அவங்க ஹாப்பியாக தான் இருப்பாங்கன்னு நம்புகிறேன். தெரில, அது நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க சார். இல்லை, இந்த வாய்ஸை பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஒரு மாதிரி ஏன் சார்? என்ன சார்? ஆமாம் சொன்னாங்க சார். சார், லோகேஷ் கனகராஜ் வந்து இப்போ நடிகரா மாறிட்டார். இனிமேல் ஆல்பம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நடிப்பு, அந்த ரொமான்ஸ்லாம் எப்படி இருந்தது? அவர் ஹீரோவா நடிப்பாரா உங்க பார்வையில்? தெரியல சார், அது அவர்கிட்ட தான் கேட்கணும். பட் இல்லை, பட் அந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோ எனக்கு காமிச்சிருந்தாரு. அவரை இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லு மச்சின்னு பார்த்து சொல்லுன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி மீன்ஸ் அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கல. ஏன்னா மாஸ்டரில் அந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் அவர் நடிச்சிருந்தாரு. அண்ட் அவர் ரொம்ப நர்வஸாக இருந்தார். ஸோ டு சி இந்த சைடில் அவர் பார்க்கும்போது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. பட் இதுக்கப்புறம் அவர் பண்ணுவார் எனக்கு தெரில, கேட்டு தான் பார்க்கணும். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ சார். ஐ திங்க் அவர் இப்போ கூலி அண்ட் அவரோட லைனப்பில் ரொம்ப பிஸியாக இருக்காரு. பட் ஐம் ஷூர் ஹி வாஸ் ஹாப்பி டு கொலாபரேட் வித் ஸ்ருதி அண்ட் RK5. ஸோ அர்ஜுன் தாஸ் சார், அதில் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்துடுறீங்க. உங்களுக்கு அவருக்குள்ள உள்ள என்ன அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி, அதை பற்றி சொல்லுங்க. ரெண்டாவது, உங்க வாய்ஸை உங்களை அதோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன? ப்ளஸ் என்ன மைனஸ்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், லோகேஷ் வந்து சார் ஐ திங்க் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிற ரீசன் வந்து லோகேஷ் தான். ஸோ எந்த மேடையிலையும் நான் எப்பவுமே அவரோட பேர் அண்ட் தேங்க்யூ சொல்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை அந்த கிரேட்ஃபுல்னஸ்க்காக எப்பவுமே அவர் பேர் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் கைதியிலேருந்து தான் இன்னும் எல்லாருக்குமே அந்த நான் இருக்கேன் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் திருப்பி மாஸ்டரில் வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அண்ட் இப்போ ரீசெண்ட்லி அஃப்கோர்ஸ் விக்ரம், அண்ட் இப்போ ரீசெண்ட்லி எல்சிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூப்பிட்டுருந்தாரு. ஸோ அதனால தான் லோகேஷ் அவர் ஃபேமிலி பிரதர், ஒரு மென்டார் மாதிரி. அண்ட் விக்னாசரும் அப்படி தான், அந்த கவர்மெண்ட் டிரெக்டர், இவங்க ரெண்டு பேரும் என்னோட மென்டார்ஸ். அண்ட் இப்போ மதுமிதாவோட ஒர்க் பண்ணாலும் மதுமிதாவும் மென்டார். பட் லோகேஷ் ஏன் அடிக்கடிக்கு வருதுன்னா ஐ திங்க் இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது அவரால் தான். அண்ட் அவர் எப்பவுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. மூவிஸாக இருக்கட்டும், ஈவன் பர்சனலி ஏதாவது ஒரு அட்வைஸ் கேட்கணும்னா கண்டிப்பாக ஃபோன் பண்ணி கேட்பேன். ஸோ அதனால தான் லோகேஷ். அண்ட் சாரி சார், உங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சார். இனிஷியலி ஸ்கூல்லேருந்து வாய்ஸ் வந்து நிறைய பேர் கலாய்ச்சிருக்காங்க. நான் அந்த டைமில் ரொம்ப குண்டாக இருந்தேன். ஸோ ரொம்ப பேட் காம்பினேஷன் அது. பட் இல்லை சார், அதுக்கப்புறம் ஐ வாஸ் ஃபைன். நான் ரேடியோவில் வேலை செய்யும்போது நிறைய லிஸ்னர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப அப்ரிஷியேட்டிவாக இருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தேர் வாஸ் அ கான்ஃபிடென்சிங், ஓகே சில பேருக்கு இந்த வாய்ஸ் பிடிக்கணும்னு சொல்லி. அண்ட் இப்போ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் அண்ட் சர்டன் பீப்புள் ஃப்ரம் த ப்ரெஸ் ஆல்சோ அவங்க அப்ரிஷியேட்டிவாக இருந்திருக்காங்க வாய்ஸ் பற்றி. நான் ஒரு பிளெஸிங்காக தான் சார் பார்க்குறேன். ஐ திங்க் இட்ஸ் அ பிளெஸிங். ஐ எம் ஹோப்பிங் people continue to like the voice and a little bit of performance. அர்ஜுன் சார், ஆக்சுவலாக இந்த வாய்ஸை வச்சாவே எங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த கைதியில் வர அந்த போதை, அதுக்கப்புறம் மாஸ்டர், இந்த மாதிரி தான் வருது. உங்கள் வாய்ஸை வச்சு தான் அந்த சூஸிங் பண்ணுறாங்களா கேரக்டர் வைஸ் உங்களை, இல்லை உங்களை இவர் தான் கரெக்டாக இருக்கும், ஆப்டாக இருக்கும் இந்த மாதிரி சீன்ஸுக்குலாம்? ஏன்னா உங்களை பின்தொடர்றது நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய ஜென்ரேஷன் லேடிஸ்லாம் கூட வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் படங்கள் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய வந்து போதை கலாச்சாரம்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்ல சார்? இல்லை சார், ரசவாதியில் சுத்தமாக அந்த மாதிரி எதுவும் இல்லை. சாரி, அநீதியிலையும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. விஷால் வெங்கட் படத்துலையும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஐ திங்க் நீங்கள் சொல்கிற படங்கள் வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் ஈவன் போர்லையும். இன்ஃபேக்ட் எனக்கு பர்சனலாக அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் அந்த காலேஜில் ஒரு பார்ட்டாக இருந்தேன். பட் இல்லை சார், வாய்ஸ்க்காக செலக்ட் பண்ணவே ஏன் எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ லோனர்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் கேரக்டர் இல்லை, அது ஒரு ரொம்ப வாண்டரபுளான கேரக்டர். பட் ஐம் கிரேட்ஃபுல் ஹலிதாக்கு ஏன்னா அந்த மாதிரி ரோல் கொடுத்தாங்க. விஷால் வெங்கடோட படம் ரொம்ப டிஃப்ரெண்டான படமாக இருக்கும். ஈவன் ரசவாதி நீங்கள் பார்த்துக்கப்புறம் சொல்லுங்கள், அதில் அதுதான் அப்படிலாம் எதுவுமே இல்லை. லவ் ஸ்டோரி, லவ் இருக்குது, எமோஷன்ஸ், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும் அந்த படத்தில். சார், ஒரு டைரக்டர் சாந்தகுமாரே ஒரு மாதிரி ஒரு ரசவாதி தான். அவர் எப்படி சமாளிச்சீங்க? எப்படி அவர் டைரக்ஷன் நடிச்சீங்க?
சார் இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப ஒரு இன்ட்ரோவர்டட் பர்சன். அவரை நான் சமாளிக்கல. பட் ஐ வாஸ் ரொம்ப ஹாப்பி சார் அவரோட ஒர்க் பண்ண அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. மௌனகுரு அண்ட் மகமுனி ரொம்ப பிடிச்ச 2 படங்கள். ஸோ அவரை கூப்பிட்டு அவரோட கதை இல்லை நான் ஒரு பாட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் கூடிய சீக்கிரம் அவரோட அடுத்த படம் ஒர்க் பண்ணுவேன். ஸோ அதுக்கு தான் வெயிட்டிங் சார். அதே மாதிரி இப்போ அர்ஜுன் தாஸ் உங்கள் பேர். அர்ஜுன் தாஸுக்கு நாங்கள்லாம் தாசன்னு சொல்லி இன்னும் நிறைய ரசிகர் மன்றம் ஆரம்பிக்கிறோம், நல்லா நற்பணி மன்றம் ஆரம்பிக்கிறோம் வந்திருப்பாங்களே இல்லையா? இல்லை சார் அப்படி அந்த ஐடியா இல்லை. இல்லை சார் அப்படிலாம் எதுவும் அஜித் ஸ்டைலா? ஐயோ சார், அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அவரோட கம்பெனியில் ஒர்க்கும் பண்ணியிருக்கேன். பட் இல்லை அப்படிலாம் எதுவும் இல்லை சார். கண்டிப்பாக சார், நான் ஏதாவது ஒன்று நல்லா வந்ததுன்னா கண்டிப்பாக நான் பண்ணேன். கண்டிப்பாக சார், அது டிரெக்டரோட ரெக்குவயர்மெண்ட், கதையோட ரெக்குவயர்மெண்ட், டைரக்டர் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக சார், ஃபார் ஷோர் கண்டிப்பாக பண்ணுவோம். அது ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் சட்டையர், ஹியூமர் இருக்கும், நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். அகெயின் திருப்பி இதுக்கு முன்னாடி ஏதாவது சொன்னால் விஷால் எனக்கு நேராக இந்த பிரச்சனை முடிச்சுன்னா கால் வரும். ஸோ பட் இல்லை, இட் வில் பி அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். கைதி 2க்கு நானும் வெயிட்டிங். கார்த்தி சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, லோகேஷ் சாரும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது வரைக்கும் என்ன கூப்பிடல. ஏன்னா விக்ரம்ல உயிரோட வந்ததுனால மேபி கைதி 2ல இருக்கலாம். பட் அவர் கூப்பிட்டாருன்னா கண்டிப்பாக நான் இருப்பேன் ஃபார் ஷோர். I hope so, sir. If there is an opportunity, கண்டிப்பாக பண்ணிட்டு சார். தேங்க்யூ சார். உங்கள் படத்தில் கைதி, மாஸ்டர், அந்த அநீதி, போர்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லாமே வயலன்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த படத்தில் தேர்ச்சி நடிகர் காரணம் என்ன சார்? இல்லை சார், இன்ஃபேக்ட் அது வயலன்ஸ் சூஸ் பண்ணி நான் படங்கள் நான் பண்ணல. டிரெக்டர்ஸ் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அண்ட் எந்த ஒரு நியூ கமர் ஒரு எனி அதர் ஆக்டர், லோகேஷ் சார் ஆர் விஜய் நம்பியார், இவங்கெல்லாம் கூடும்போது தேர் ஆர் பிரில்லியன்ட் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிரெக்டர்ஸ். அவங்களோட ஒர்க் பண்ண ஒரு லேர்னிங் சார். பட் அகெயின் போரில் வயலன்ஸ் அவ்வளோ இல்லை. நான் தான் காம் கேரக்டர், அதில் பிரபுவோட கேரக்டர். கைதியிலையும் ஆக்சுவலி அவ்வளோ வயலன்ஸ் இல்லை சார். அவன் அண்ணனை சேவ் பண்ண பார்க்குறான். ஒரு லைக்கபிள் நெகட்டிவ் ஷேட் ஒன்றான அன்பு கேரக்டர். பட் அநீதி அஃப்கோர்ஸ் இருந்தது. பட் அகெயின் ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் டைரக்டரோட ஒர்க் பண்ண அந்த வாய்ப்பு. ஸோ யாருமே நோ சொல்ல மாட்டாங்க. பட் தொடர்ந்து வர படங்களும் நீங்கள் அவ்வளோ வயலன்ஸ் பார்க்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். பட் சப்போஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன் சார். தேங்க்யூ. அர்ஜுன் சார், ரகுவரனுடைய வாய்ஸை வந்து உங்கள் வாய்ஸ் கூட நிறைய கம்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் ரகுவரன் சாருடைய படங்கள் ஏதாவது ரீமேக் பண்ணதா இருந்தால் எந்த படத்தில் நீங்கள் ரீமேக் பண்ணுவீங்க? மாட்டவே மாட்டேன். அந்த கம்பேரிசன் ஏன் பண்ணனே தெரியல. அது கேட்டு வெரி கிரேட்ஃபுல்னு சொல்லி அப்படியே போயிடுவேன் சார். ரகுவரன் சார் இஸ் அ லெஜெண்ட். அவரோட எந்த ரோலும் சரி, எந்த படமும் ஐ வில் நாட் பி வில்லிங் டு ரீமேக். அர்ஜுன் சார், நீங்க தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற முக்கியமான பீப்புள்ஸ் யாராவது இருந்தா இந்த ஸ்டேஜ்ல பயன்படுத்திக்கலாம். யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லிஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்கு மேம். பட் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். அகெயின் சார், நீங்கள் சொன்ன மாதிரி லோகேஷ் சார், விக்னாஷ் சார், மதுமிதா, வசந்த பாலன் சார், அலிதா, ஷமீம், சாந்தகுமார் சார், விஷால் வெங்கட், ஒர்க் பண்ண அத்தனை டைரக்டர்ஸ், விஜய் நம்பியார், to all the producers, Karthi sir, Karthi sir oda fans, S.R. Prabhu sir, Dream Warrior Pictures, avanga dhaan the start panni vittaanga, Atlee sir, Sudan sir, a lot of people, and எல்லாருக்குமே a big thank you. Like I said, 2019 எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. And if there is any feedback, you always enter the சொல்லிருக்கீங்க. So I'm hoping movie after movie உங்களை disappoint பண்ண மாட்டேன். And I'll keep giving you good performances. And உங்களுக்குமே பிடிக்கிற மாதிரி படங்கள் and performance இருப்பேன்னு நம்புறேன். So thank you very much and please continue to support and shower your blessings and if possible little bit of love. Thank you. அர்ஜுன் சார், அதே மாதிரி நீங்கள் நல்ல சாமியான ஃபேஸு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா வாய்ஸ். நீங்கள் காதல் படங்கள் ஆக்சுவலாக நம்ம ஹீரோக்கெல்லாம் கொஞ்சம் காலத்துக்கு காதல் படங்கள் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஆக்ஷனுக்கு வருவாங்க. நீங்கள் ஆக்ஷன்லேயே இறங்கிட்டதுனால எங்களுக்காக கொஞ்ச நாள் லவ், கொஞ்சம் ரொமான்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்தலாமே. ஏன்னா எல்லாரும் கேட்டாங்க ஆக்ஷன்லேயே நிறைய ஒரு வன்முறை இருக்குன்ட்டு. சார், இதில் ரசவாதியில் கொஞ்சம் ரொமான்ஸ் இருக்குது சார். அண்ட் லைனப்பில் ஒரு 2 படங்கள் ரொமான்டிக் படம் இருக்குது சார். அது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ரொமான்ஸ் பிடிச்சதுன்னா ரொமான்ஸ் படங்களே பண்ணிட்டு போகிறேன் சார். தேங்க்யூ.
இல்லை சார், நான் பர்சனலாக எதுவுமே ஃபேஸ் பண்ண. ஆமாம் சார், இல்லை சார், நான் பர்சனலாக அப்படி எதுவுமே ஃபேஸ் பண்ணதில்லை. நானும் ஆடிஷன்ஸ் ஃபோட்டோஸ் கொடுத்து தான் அந்த சான்ஸ் தேடி தான், அப்படி தான் விக்னேஷ் சார் இன்ஃபேக்ட் என்ன கூப்பிட்டது. கைதிலையும் லோகேஷ் சார் அவரோட ஃபோனில் அந்த ஆடிஷன் எடுத்து தான் காசு பண்ணார். ஸோ நான் பர்சனல் ரிஜெக்ஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அஃப்கோர்ஸ் மேபி நான் அந்த அளவுக்கு நான் ஆடிஷனில் பெர்ஃபார்ம் பண்ணல. But otherwise, I've not faced anything in terms of nepotism, and I am very happy with this journey, sir. Thank you. ஸோ தேங்க்யூ அர்ஜுன். ஒரு அழகான ஒரு பேனர் போட்டு ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஸோ படம் வரப்போது ரசவாதி, இன்னும் உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் behalf of us. Thank you. Thank you. Yuvraj brother, thank you so much for coordinating the entire thing. Okay.